பூங்கொடி கிட்ட கடைசியாக எப்போ பேசுத? பூங்கொடி? என் அம்மா உங்களுக்கு தெரியும்? கேட்ட கேள்விக்கு பதில். சாமி வணக்கம். என்ன பிடிக்காத நபர்களே, என்ன பிடிக்காத நண்பர்களே, உங்ககிட்ட என்னை பற்றி யாரோ ஒருத்தர் தவறாக தான் சொல்லியிருக்காங்க. நான் வந்து கோவக்காரன், நான் வந்து மோசக்காரன், நான் சரியில்லை, நான் வந்து அப்படி இப்படி அப்படி என்ன உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சொன்ன கதையை மட்டும் தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் எப்படி என்கின்றது நீங்கள் நெருங்கி பழகல, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது. நாம் வந்து நல்லதாக நல்ல நேரங்களில், கஷ்டமாக கெட்ட நேரங்களும் நாம் சேர்ந்துருக்கிற விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள் பேசலை. ஆனால் அவர் சொல்லியிருக்காரு நான் மோசமான நபர்னு. நான் அப்படிப்பட்ட நபர் இல்லை. என்னுடைய கதையையும் என்னுடைய விஷயங்களையும் என்னுடைய உணர்வுகளையும் என்னுடைய இலக்குகளையும் நான் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும்னா நாம் பழகணும். இல்லைனா என்ன ஜட்ஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு நண்பன், நல்ல உண்மையான ஒரு நண்பன், நல்ல நேர்மையான ஒரு நண்பன் இழக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது. என்னுடைய கதையை நீங்கள் கேட்கல, யாரோ சொன்னதை வச்சு என்ன நீங்கள் தப்பாக எண்ணுகின்றது உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டு தவறாக போய்விடும் ஒரு காலகட்டத்தில். அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்கிட்ட பேசணும்னு நினைக்கல. இந்த உலகத்திலே இல்லாமல் இருக்கலாம், இந்த ஊரில் இல்லாமல் இருக்கலாம், இந்த ஊரில் இந்த உலகத்தில் இந்த நொடி நான் இருக்கிறேன். அப்போது யாராவது சொல்கிறது கேட்டு ஏங்க என்ன தப்பாக நினைக்கிறீங்க, ஏங்க என் மேலே கோவம் வச்சுருக்கீங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தானே நிறைய பேர் உங்கள் மேலேயும் கோவத்தை வச்சுருக்காங்க. ஏன்னா யாரோ சொன்ன ஒரு கதையை வச்சு உங்கள் மேலே கோவத்தை வச்சுருக்காங்க. அதனால் இப்போ கோவப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் யாராவது சொன்னதை வச்சு ஒவ்வொரு நபர்களையும் கோபம் வைக்க வேண்டாம். யாரோ சொன்னதை வச்சு யாரையும் கோபமாக பார்க்காதீங்க, தப்பாக எண்ணாதீங்க, தவறாக யோசிக்காதீங்க. சிறப்பாக பிரம்மாண்டமாக வாழணும்னா ஒருத்தரை பற்றி உங்களுக்கு நேரடியாக தெரிஞ்சுக்கிறது மாதிரியான ஒரு உண்மைத்தன்மை எதிலும் இல்லை. பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு நேரடியாகவே அவர்கிட்ட பழகி அவரை பற்றி தெரிஞ்சு அவரை பற்றி ஒரு அபிப்பிராயம் சொல்கிறது பிரம்மாண்டமான வாழ்க்கைக்கான அடையாளம்.